ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விஎஸ்டி மோட்டார்ஸ் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 3 ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஎஸ்டி மோட்டார்ஸ் கம்பெனிலேருந்து மொத்தம் 3 ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா டெக்னீஷியன் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் 5 ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 19லேருந்து 35க்குள்ளே ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மந்த்லி 15,000லேருந்து மினிமம் 45,000 மேக்ஸிமம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ, டிப்ளமோ அப்படி இல்லாட்டி இன்ஜினியரிங், இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 1 இயர் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா சேல்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சேம் 19லேருந்து மினிமம் 35 மேக்ஸிமம், அதாவது 19லேருந்து 35க்குள்ள ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் வந்து 20,000லேருந்து மேக்ஸிமம் 45,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏல படிச்சிருந்தா கூட ஓகே தான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 6 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 12 இயர்ஸ் கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டோட்டலாக வந்து ஒரு 5 ஓப்பனிங் வந்து இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் 19லேருந்து மேக்ஸிமம் 35, 19லேருந்து 35க்குள்ளே ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 15,000 மினிமமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15,000க்கு மேலேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஐடிஐ, டிப்ளமோ இல்லை டிகிரி இல்லை இன்ஜினியரிங், இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 3 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தா இந்த 3 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த மெயில் ஐடி hr.ho@vstmotors.com இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரிசியூமை ப்ராப்பரான மெத்தடில் வந்து மெயில் பண்ணுங்கள். நம்மளோட ரிசியூம் எப்படி ப்ராப்பரான மெத்தடில் வந்து மெயில் பண்ணணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இந்த ரைட் சைடில் இந்த ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எப்படி ப்ராப்பராக வந்து நம்மளுடைய ரிசியூமை ஹெச்ஆருக்கு வந்து மெயில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரிசியூமை ப்ராப்பரான மெத்தடில் வந்து சென்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஆஸ் யூஷுவலாக நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தான் நம்ம போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுக்குமே நீங்கள் வந்து பணம் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. அப்படி யாராச்சும் வந்து நம்ம சேனல் நேமை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலோடைய பயோவில் இருக்குது. அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய சைட்லேருந்து எடுக்கிறேன். அப்படி யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.